யார் யாரை விமர்சனம் பண்ணுறதுன்னு அவஸ்தை இல்லை. யார் யாரை விமர்சனம் பண்ணுறது அவஸ்தை இல்லை. இது விவசாயம் இல்லை. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளோ, வருமான வரி எவ்வளோ செலுத்திருக்காரு. இன்றைக்கும் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அது வேறு விஷயம், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படியெல்லாம் வாங்கி அது சமூகத்துக்கு கேடு இல்லையா? அது உண்மையிலே ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தை நான் வெளிப்படையாக இவ்வளோ தான் வாங்கினேன், நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால் கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு. அப்போது டேக்ஸு அது குறைவு. இது வரி இப்போ இல்லையாது. அதனால் யார் யாரை விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனா யார்? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜனா அவர்கள். அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் சாப்பிட்றாரு. இவர் சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்றைக்கி இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்தில் தான் நடக்குது. இன்றைக்கி கட்சியை லாட்டரி பணத்தில் இன்றைக்கி நடக்குது. நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில் அன்றைக்கு ஒரு மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி நான் கடுமையாக இருதரப்பே நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாபேக்காவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலே ஒரு அருகதை இல்லைன்னு தான் நினச்சி நான் சொல்கிறேன். நான் ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. 41 குடும்பங்கள் பார்த்தா அந்த அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுவாது. அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அவர்? அதை பற்றி எதுவும் பேசலை. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்கா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா முழுக்க விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்தில் இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு டைட்டானிக் படம் பார்த்தீங்களா? டைட்டானிக் படம் லாஸ்ட்டில் என்ன கிளைமேக்ஸு? விசில் அடிக்காது. ஆபத்துன்னு தான் அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துனா என்ன? ஆதரவு இல்லாது, அதான் ஆபத்து. புரியுதுங்களா? யாரை காப்பாற்றுறது விசில் கிடையாது. அவங்க ஆபத்துல இருந்து எங்களை காப்பாற்றுன்றது தான் விசில். தாவேக்குவினர் ஆபத்தில் இருக்கிறார்கள், தங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் விசில் அடிக்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். லாட்டரி பணத்தில்தான் கட்சியே நடக்கிறது என்றும், விஜய் வாங்குவது வெள்ளையா கருப்பா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்.